அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய மாநில உறவுகள் சார்ந்த அமைப்புகள் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். இப்போ மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவதற்காக நிறைய அமைப்புகள் அமைச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம், மாநிலங்களுக்கு இடையேயான குழு, மண்டல குழுக்கள், அந்த நதிநீர் தீர்ப்பாயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய மாநில உறவுகளுக்கான அமைப்புகள் தான். ஓகேங்களா? அப்போது இது சார்ந்த அமைப்புகளை கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த தீர்ப்பாயம், மண்டலக்குழு, இது ரிலேட்டடாலாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இந்த அமைப்புகள் ரிலேட்டடாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th புக்கில் அரசியல் அறிவியலில் பாடம் 5 லெசன் 5 இந்தியாவில் கூட்டாட்சி 5.3 5.4 இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூட்டாட்சி ரிலேட்டடாக 4 வீடியோ இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, இப்போ மத்திய மாநில உறவுகள் சார்ந்த அமைப்பை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா அரசமைப்பு நிறுவனங்கள், இல்லைன்னா அரசமைப்பு அமைப்புகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சட்ட அமைப்புகள். இது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆர்டிக்கல் 280. ஆர்டிக்கல் 280 எதை பற்றி பேசுது? ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது, ஃபினான்ஸ் கமிஷனுடைய வேலை என்னது? மத்திய மாநில அந்த வருவாய் பகிர்வை வந்து பிரித்து கொடுக்கறது. மாநிலங்களுக்கு இவ்வளோ வருவாய் கொடுக்கணும், வரி கலெக்ட் பண்ணுற வரியில் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஃபினான்ஸ் கமிஷன். அப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது மத்திய மாநில உறவுகள் சார்ந்த அமைப்பு தான். ஓகேங்களா? அப்போது இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அமைங்க அப்படின்னு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆர்டிக்கல் 280 கான்ஸ்டிடியூஷனில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்லுவோம்னா அரசமைப்பு அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கான்ஸ்டிடியூஷனில் மத்திய மாநில உறவுகள் சார்ந்த அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இதை அமைங்க, மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைக்க சொல்லியிருக்கோம். அப்போது அது எல்லாமே எதில் வந்துடும்? அரசமைப்பு அமைப்புகளில் வந்துடும். கான்ஸ்டிடியூஷனில் அந்த அமைப்பு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா சட்ட அமைப்புகள், ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா என்னென்னா சட்டத்தின் மூலமாக அந்த அமைப்பு கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சட்டம் இயற்றி அந்த என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தீர்ப்பாயங்கள்லாம் இருக்குல்ல, மண்டல குழுக்கள்னு வச்சுக்கோங்க. மண்டல குழுக்கள்லாம் இருக்கும். மேற்கு மண்டல குழு, வடகிழக்கு மண்டல குழு, இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சட்டம் இயற்றி, ஓகேங்களா, அந்த சட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சட்டத்தின்படி இந்த குழு அமைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் சட்ட அமைப்புகள். அரசமைப்புன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயும் இருக்கும். சட்ட அமைப்புகள்னால் புதுசாக ஒரு சட்டம் இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக அந்த அமைப்பை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மத்திய மாநில உறவுகள் சார்ந்த அமைப்பை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அரசமைப்பால் அமைக்கப்பட்ட அமைப்புகள், சட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம பார்ப்போம், கான்ஸ்டிடியூஷனல் பாடினா எல்லா கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் நம்ம இங்கே பார்க்க மாட்டோம். மத்திய மாநில உறவுகள் சார்ந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடி மட்டும்தான் பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், அரசமைப்பு நிறுவனங்களில் எதெல்லாம் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். நிதிக்குழு, ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கிடையேயான குழு. ஓகேங்களா? இந்த ரெண்டும் உங்களுக்கு எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அரசமைப்பு நிறுவனத்துக்கு கீழே வரும். இது ரெண்டையும் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிதி ஆணையம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எக்கனாமிக்ஸ்லேயே இதை படிப்பீங்க. இப்போது இந்த இடத்துல என்ன தேவையோ அதை நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நிதிக்குழு, நிதிக்குழுவை அமைக்கணும். ஃபினான்ஸ் கமிஷனை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை குடியரசுத் தலைவர் அமைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னதுங்க? ஆர்டிக்கல் 280. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். அடிக்கடி இந்த கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் குடியரசுத் தலைவர் ஒரு நிதிக்குழுவை அமைப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 280. ஒரு தலைவர் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. 1 + 4. 1 வந்து தலைவர், 4 வந்து உறுப்பினர்கள். அந்த நிதிக்குழுவின் தலைவர் எப்படி இருக்கணும்னா பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றவராக இருக்கணும். அடுத்தது நிதிக்குழுவில் மீதி 4 பேர் இருக்காங்கள்ல, அதில் 3 உறுப்பினர்கள் நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றிருக்கணும். அடுத்தது இன்னொருத்தர், ஒரு 4வது உறுப்பினர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றிருப்பார். அப்போ இவங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டாவே போதுமானது. ஓகேங்களா? அப்போ ஒரு தலைவர் 4 உறுப்பினர் இருப்பாங்க. ஆர்டிக்கல் யார் அமைக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் தான் நிதி ஆணையத்தை 5 வருடத்திற்கு ஒரு தடவை என்ன பண்ணுறாரு? அமைக்கிறார்.
ஓகேங்களா? சரி, இப்போ இந்த நிதிக்குழு என்னென்னலாம் பரிந்துரை பண்ணணும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிதி ஆணையத்துடைய வேலையே என்னன்னா, வருமானத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அந்த வருவாயை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். மத்திய அரசுக்கு இவ்வளோ, மாநில அரசுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து கொடுப்பதற்கான பரிந்துரையை தான் கொடுப்போம். அது பகிர்ந்து கொடுக்காது, இது பரிந்துரையை கொடுக்கும். சரி, இவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வருமானத்தை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்தல், இதுதான் அந்த பகிர்தல் தொடர்பான பரிந்துரைகளை தான் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி தான், ரெக்கமெண்டேஷன் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது உதவி மானியம் வழங்கப்படும் வழிமுறைகளுக்கான பரிந்துரையை இது கொடுக்குது. அடுத்தது பஞ்சாயத்து அமைப்புகளில் நிதி ஆதாரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் இந்தியாவின் தொகுப்பு நிதி அதிகரிப்பதற்கான பரிந்துரைகள். அப்போ அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதையே அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை கொடுக்கலாம். அது என்னது? எங்கே? பஞ்சாயத்து அமைப்புகளில். அடுத்தது நகராட்சி அமைப்புகள்லையும் அங்கே நிதி ஆதாரங்களை வலுப்படுத்துவதற்காக இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் அதில் அமௌண்ட் அதிகரிப்பதற்கான பரிந்துரைகள் இது எல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுட்டா போதுமானது. குடியரசுத் தலைவரால் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோரப்படும் பரிந்துரைகள் கொடுக்கலாம். இப்போ நிதி சம்பந்தமான ஏதாவது விஷயத்தில் குடியரசுத் தலைவர் ஏதாவது கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக பரிந்துரை அவங்க கொடுக்க முடியும் நிதி ஆணையம். அடுத்தது நிதிக்குழு தன்னுடைய பரிந்துரைகள் எல்லாத்தையும் யாருக்கிட்ட சமர்ப்பிக்கும்? ஏன்னா வருஷம் அமைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிதி ஆணையம் இப்போது ஒன்றுமே இல்லைங்க, இப்போ கூட 16வது நிதி ஆணையம் இப்போ அமைச்சிருக்காங்க. 16வது நிதி ஆணையத்தோட பீரியடு பார்த்திங்கன்னா 2026 to 2030. ஓகேங்களா? ஆனால் 16வது நிதி ஆணையத்தை இவங்களோட பீரியட் இதுதான், இவங்களோட கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் செயல்படுத்தக்கூடிய பீரியட் இதுதான். ஆனால் 2023 அமைச்சிட்டாங்க 16வது நிதி. இந்த பீரியடுக்கானது 2023 அமைச்சிட்டாங்க. ஏன் முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே அமைக்கிறாங்க அப்படின்னா, இது அமைச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மாநிலங்களுக்கும் போய் விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்க, மாநிலங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது, அதிகப்படுத்த சொல்கிறாங்களா வருவாயை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்ஸுக்கு போய் என்ன பண்ணுவாங்க, ஆய்வு பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பரிந்துரை இது எல்லாமே அந்த ரெக்வஸ்டெல்லாம் ஏற்றுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பரிந்துரையை யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ கொடுத்துட்டாங்க. 16வது நிதி ஆணையம் 2026 to 2030. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ அரவிந்த் பனகரியா தலைமையில் அமைச்சிருப்பாங்க அந்த நிதி ஆணையத்தை. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லா ஸ்டேட்ஸுக்குமே போய் ஆராய்ஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய பரிந்துரையை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ குடியரசுத் தலைவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாராளுமன்றத்துடைய ஒவ்வொரு அவையிலையும் என்ன பண்ணணும், சமர்ப்பிக்கணும். மக்களவையிலையும் சமர்ப்பிக்கணும், மாநிலங்களவையிலும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் அதெல்லாம் அப்புறம் அந்த பாராளுமன்றம் தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலை. அப்போ ஜஸ்ட் இவங்க பரிந்துரை தான் கொடுக்க முடியும். இந்த பரிந்துரையை வச்சு பாராளுமன்றம் என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ், அப்புறம் இனி வரும் நமக்கு, நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ்? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41% மாநிலங்களுக்கு ஒதுக்குறாங்க. 100% உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா அதில் ஒரு 41% எல்லா மாநிலங்களுக்கு ஒதுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த 41%க்குள்ள பிரியும் எல்லா மாநிலங்களுக்கு, அந்த பெர்சன்டேஜோட எண்ணிக்கை மாறும். வரக்கூடிய 100% வருவாயில் 41% ஃபுல்லாகவே மாநிலங்களுக்குன்னு ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அந்த 41%ல் ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் பிரிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இது பொதுவாக இந்த 41% பொதுவாக எல்லா மாநிலங்களுக்கும் 41% ஒதுக்கணும். மாநிலத்துக்கு ஃபுல்லாகவே 41%. அப்போ இந்த 41% எப்படி மாநிலங்களுக்கு பிரிப்பாங்க அப்படிங்கிறது தான், ஒவ்வொரு மாநிலத்துக்கு அந்த எண்ணிக்கை மாறும். தமிழ்நாடுக்கு ஒரு 5% அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணிக்கை மாறுபடும். ஓகேங்களா? அப்போ இதை பற்றி இந்த 16வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸு, அதை நம்ம தனியாக ஒரு டைம் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த எவ்வளோ பெர்சன்டேஜ் ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ கூட இந்த 41% மாநிலங்களுக்கு ஒதுக்குறாங்கல்ல, நம்மளாம் என்ன கேட்டோம், நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு 50% ஒதுக்குங்க. 41%லேருந்து 50% வருவாய் 50%, உங்களுக்கு 100% மத்திய அரசுக்கு கிடைக்கும் பொழுது 50% எல்லா மாநிலங்களுக்கும் ஒதுக்குங்க. அந்த 50%லேருந்து எல்லா மாநிலங்களுக்கு ஷேர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேட்டிருந்தோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம பரிந்துரை பண்ணியிருக்கோம். இதை வச்சு ஆய்வு பண்ணி 16வது நிதி ஆணையம் குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய பரிந்துரைகள்லாம் பார்ப்போம். எப்படி என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கரண்ட் நியூஸில் வரும், பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வருமானத்தை மத்திய மாநில அரசுகளிடையே என்ன பண்ணுறாங்கன்னா பகிர்றாங்க.
உதவி மானியம் வழங்கப்படும் வழிமுறைகள், அப்புறம் அந்த இந்தியாவின் தொகுப்பு நிதியை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை பண்ணுறாங்க. எங்கெங்கே பஞ்சாயத்து அமைப்புகளில், நகராட்சி அமைப்புகளில். அப்புறம் குடியரசுத் தலைவரால் நிதி சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயம் கோரப்பட்டுச்சுன்னா அவங்க பரிந்துரைகள் பண்ணுறாங்க. நிதிக்குழு தன்னுடைய அந்த நிதி ஆணையம் அமைச்சதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்லேயும் போய் ஆய்வு பண்ணிவிட்டு நிதிக்குழு தன்னுடைய பரிந்துரைகளை யாருக்கிட்ட கொடுக்கும்? குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கும். குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்துடைய ஈரவைகளிலும் என்ன பண்ணுவார்? அந்த பரிந்துரையை சமர்ப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பாராளுமன்றம் முடிவு பண்ணிக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இந்த 16வது நிதி ஆணையம் அமைச்சாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பரிந்துரையை போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு. இனி குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் அதை சமர்ப்பிக்கும் பொழுது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இப்போ 16வது நிதி ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா 31/12/2023 அரவிந்த் பனகரியா தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நிதி ஆணையத்துடைய ஒரு தலைவர் இருப்பாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த ஒரு தலைவர் யாருன்னா இப்போ 16வது நிதி ஆணையத்துடைய தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகரியா. அப்போ 2023 அமைச்சங்காட்டி 2023 to 2028 இவங்களோடதுன்னு நினச்சிக்க கூடாது. என்னதான் கணக்கு? 2026 to 2030. அப்போ இந்த பீரியடில் செயல்படுத்துவதற்கான நிதி எப்படி வருவாயை பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு செயல்படுத்துவதற்கான பரிந்துரையை முன்னாடியே இவங்க அமைச்சு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்போ அமைக்கப்பட்டது 2023. எந்த காலத்திற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 to 2030. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நிதி ஆணையத்தில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அப்போ இது வரைக்கும் 16 நிதி ஆணையங்கள் போட்டுட்டாங்க. அப்போ 16 நிதி ஆணையங்கள், அதனுடைய சேர்மன் யார், அதனுடைய பீரியட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். 16ஐயுமே மனப்பாடம் பண்ணணுமானா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கேட்குற கேள்வி அந்த மாதிரி தான் இருக்குது. போன டைமில் பார்த்திங்கன்னா மேட்ச்சில் எல்லாம் நிறைய டைம் அந்த மாதிரி நடுவில் இருக்கவங்களெல்லாம் கேட்டு வச்சுருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 பேர்த்த பார்த்துக்கணும், கடைசி 5 பேர்த்த 6 பேர்த்த அப்படி பார்த்து வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நிதி ஆணையம். அப்போ எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல் நிதி ஆணையம் 1951 அமைக்கிறாங்க. ஆனால் அது எந்த பீரியடுக்கானது பாருங்கள், 1952 to 57. அப்புறம் 56 2வது நிதி ஆணையம் அமைப்பாங்க. அதனுடைய பீரியட் 57 to 62. அப்போ முன்னாடியே அமைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? பரிந்துரைகளை கொடுப்பாங்க. அதை செயல்படுத்துறதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும், அதில் தான் செயல்படுத்துவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாருன்னா KC நியோகி. செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் K சந்தானம். தேர்டு பார்த்தீங்கன்னா 1960 அமைக்கிறாங்க. அதனுடைய பீரியடு 62 to 66. AK சந்தா. ராஜமன்னாரில் கண்டிப்பாக பார்த்துக்கணும், முக்கியமானவரில் ராஜமன்னார், PV ராஜமன்னாரில் நம்ம படிக்கிறோம். ஃபோர்த்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் பார்த்தீங்கன்னா PV ராஜமன்னார். 1964 அமைக்கிறாங்க. 66 to 69. ஓகேங்களா? அப்போ இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு 5 பேர்த்த பார்த்துக்கிறீங்களா? அப்போ கடைசியில் பாருங்கள், எல்லாத்தையுமே பார்க்கணும். இப்போ ஜஸ்ட்டு நம்ம இது பண்ணுறதுக்காக 11th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் 1990, அதாவது எப்போ அமைக்கிறாங்கன்னா 1998. அதனுடைய சேர்மன் AM குஷ்ரோ. 2000 to 2005. பீரியடு கூட கன்ஃபியூஸ் ஆகாதுங்க, அது 5 வருஷம் தானே. ஒரு ஏதாவது 1 2 தான் 3 வருஷம் 4 வருஷமாக இருக்கும். அடுத்தது 12th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்திங்கன்னா 2002 அமைச்சிருப்பாங்க C ரங்கராஜன். 2005 to 10. கடைசி 5 ரொம்ப 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 முக்கியமானது. ஃபஸ்ட்டு 5, கடைசி 5 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நடுவில் 5 கூட கேட்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு 5 கடைசி 5 நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு 5 கடைசி 5 நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ரிவைஸ் பண்ணும்பொழுது நடுவில் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கலாம். 13th பார்த்திங்கன்னா 2007 அமைச்சிருப்பாங்க டாக்டர் விஜய் எல் கேல்கர். 2010 to 15. 2013 14th ஃபினான்ஸ் கமிஷன் டாக்டர் YV ரெட்டி. 2015 to 20. இப்போ நமக்கு 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் செயல்பாட்டில் இருக்குது. 2020 to 25 முடியணும் நமக்கு. அப்போ தான் இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனோட இது முடியும். 2017 அமைச்சிருப்பாங்க NK சிங் தான். அப்போ முன்னாடி இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நடைமுறையில் இருக்கிறது 15th ஃபினான்ஸ் கமிஷன். அவங்களுடைய பரிந்துரைப்படி தான் இப்போ வருவாய் பகிர்வு கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகேங்களா? இனி 2026 தான் மாறும். அவங்க என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? அப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ தான் அமைச்சிருக்காங்கன்னு சொன்னேன், அதை பார்த்துக்கோங்க யாருன்ட்டு. அப்போ பார்த்துக்கோங்க, 5th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா மகாவீர் தியாகி. 5th ஃபினான்ஸ் கமிஷன் 1968. மகாவீர் தியாகி 1969 to 74. அடுத்தது 6th பார்த்தீங்கன்னா 1972 பிரம்மானந்த ரெட்டி. 1974 to 79. 7th பார்த்தீங்கன்னா 1977 JM ஷெலாத். 1979 84 வரைக்கும். 8th 1983 YB சவான்.
1984 to 89. 9th பார்த்தீங்கன்னா 1987 என்கேபி சால்வி 1989 to 95. 1992 10th கேசி பந்த் 1995 to 2000. அப்போ நடுவில் இருக்கிற கூடயே ஒரு 5 மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 5 படிங்க, கடைசி 5 எப்படி ஆர்டரில் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கடைசி 5 படிங்க. ஃபஸ்ட்டு வேலை கடைசி 5 படிக்கணும். செகண்டு ஃபஸ்ட்டு 5 படிங்க. தேர்டு இந்த ரிவிஷன் டைமில் இந்த தேர்டு 5 படிச்சுக்கோங்க. நடுவில் இருக்கக்கூடிய 5 தேர்டு ரிவிஷனில் வச்சுக்கோங்க. இப்படி தான் படித்தாகணும். ஏன்னா கேட்குறாங்க, இதிலேருந்து எது வேணாலும் எந்த ஃபினான்ஸ் கமிஷனை வேணாலும் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய பரிந்துரைகளை கேட்கறக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் 16வது நிதி ஆணையம் அமைக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பரிந்துரைகள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நாம் கரண்ட் அஃபேர்ஸில் தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது தனியாக. ஏன்னா இப்போ அந்த பரிந்துரைகளை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தானே குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் அந்த பாராளுமன்றத்தில் அந்த அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பரிந்துரை பண்ணாங்க, இவங்க என்னென்னலாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு டோட்டலாக பார்க்குறக்கு கொஞ்சம் நமக்கு புரிதலோடு இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, அப்போ ஃபினான்ஸ் கமிஷனை பார்த்துட்டோம். அவ்வளோதான். இந்த சேர்மன் தான் அதிகமாக கேட்குறாங்க ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும். ஆர்டிக்கல் கேட்குறாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாங்கன்னா இப்போ ரீசெண்டாக அமைத்த அந்த நிதி ஆணையத்தை பற்றி கேட்பாங்க. அவங்க ஏதாவது பரிந்துரை பண்ணியிருக்காங்களான்னு கேட்பாங்க. இப்போ எவ்வளோ வருவாய் பகிர்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவ்வளோதான். ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. அடுத்தது பாருங்கள். சரி, அடுத்த அரசமைப்பு அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் சார்ந்த அமைப்பு, மாநிலங்களுக்கிடையேயான குழு. அப்போது இது அரசமைப்பு அமைப்புன்னு சொல்லிட்டோம். கண்டிப்பாக இது எதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும்? அரசமைப்பில் மென்ஷன் ஆகிருக்கணும். அப்போ பாருங்கள், சட்டப்பிரிவு 263 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்ன ஆர்டிக்கல் 263. அப்போ இது கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம்? அரசமைப்பு அமைப்பு. ஓகேங்களா? யார் அமைக்கிறாங்க? இதையும் குடியரசுத் தலைவர் தான் அமைக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? தலைவர் அவர் கிடையாது, ஆனால் அமைக்கிறது குடியரசுத் தலைவர் தான். அப்போ இந்த குழு 3 பணிகளை செய்துங்க. என்னென்ன பணின்னு பாருங்க. மாநிலங்களுக்கிடையேயான சிக்கல்களை ஆராய்ந்து ஆலோசனை வழங்குவது. இப்போது மாநிலங்களுக்குள்ள அடிக்கடி நிறைய பிரச்சனையெல்லாம் வரும்லங்க, அதையெல்லாம் சிக்கல்களை ஆராய்ந்து என்ன பண்ணும்? ஆலோசனை கொடுக்கும். அடுத்தது மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான பொதுவான விஷயங்களை விவாதிப்பது. ஒன்று, மாநிலங்களுக்கு இடையில சிக்கல்கள் இருக்கும், அதற்கு ஆலோசனை கொடுக்கும். இன்னொன்று, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் பொதுவான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதையை பற்றி ஆலோசனை கொடுக்கும், அதை பற்றி விவாதிக்கும். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு பரிந்துரைகளை வழங்குவது. அப்போ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில், ஏதாவது போக்குவரத்து சம்பந்தமாக, ஏதோ ஒன்று, சுகாதாரம் சம்மந்தமாக, சுற்றுச்சூழல் சம்மந்தமாக, ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பிரச்சனை போயிட்டே இருக்குது. அதில் மாநிலங்களிடையே அந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பரிந்துரைகளை கொடுக்கறது. இந்த 3 வேலையும் அது பண்ணுது. ஓகேங்களா? அப்போ இந்த மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க பல குழுக்கள் இதுவரை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக அந்த குழுவை அமைப்பாங்க. அப்போ அது எந்த குழு? அப்போ மாநிலங்களுக்கிடையேயான குழு அப்படிங்கிறது ஒரு பொதுவான குழு தான். அதில் குறிப்பிட்ட விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், மத்திய சுகாதார குழு, போக்குவரத்து வளர்ச்சி மன்றம், தல சுயாட்சி மத்திய குழு அப்படிங்கிறது, இந்த மாதிரி குழுவெல்லாம் அமைப்பாங்க. அந்த ஒத்துழைப்பை இது பண்ணுறதுக்காக நிறையா குழுக்கள் இது வரைக்கும் அமைக்கப்பட்டு மாநிலங்களுக்கிடையே பேசப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ இது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்ன ஆர்டிக்கல்? சட்டப்பிரிவு 263. இப்போ சரி, மாநிலங்களுக்கு இடையேயான குழு அமைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டுறாங்க. அமைச்சிருக்காங்க. சர்க்காரியா குழுவின் பரிந்துரைப்படி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சர்க்காரியா கமிஷன் கண்டிப்பாக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த குழுவுடைய பரிந்துரையின்படி 1990 கூட்டாட்சி முறையில் உள்ள அரசாங்கங்களிடையே எல்லா துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக மாநிலங்களுக்கிடையேயான குழு தோற்றுவிக்கப்பட்டது. அந்த மத்திய மாநில அரசாங்கங்களுக்கிடையே எல்லா துறைகளிலும் அந்த ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா மாநிலங்களுக்கிடையேயான குழு தோற்றுவிக்கப்பட்டது. எப்போ? மே 28, 1990.
யார் அமைக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் தான் அமைப்பாங்க. பரிந்துரை அப்படிங்கிறது சர்க்காரிய குழு, சர்க்காரிய கமிஷன் தான் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழுவுடைய தலைவர் யாராக இருப்பாங்கன்னா பிரதமர் தான். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ மாநிலங்களுக்கு இடையேயான குழுவுடைய தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர். அப்போ உறுப்பினர்கள் யார் யார் இதில் இருப்பாங்க? அப்போ பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையேயான குழுனா மாநிலங்கள் எல்லாமே அதில் இருப்பாங்களா? எல்லா மாநிலங்கள் சம்மந்தப்பட்டதான. அப்போ அனைத்து மாநில முதல்வர்கள் இருப்பாங்க. சிஎம், எல்லா மாநிலத்துடைய சிஎம் அதில் இருப்பாங்க. அப்புறம் இப்போ யூனியன் டெரிட்டரி இருக்காங்கல்ல, அப்போ யூனியன் டெரிட்டரியிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு, யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருப்பாங்க? முதல்வர் இருப்பாங்க. சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரிக்கு யார் ஹெட்டாக இருப்பாங்க? நிர்வாக தலைவர்கள் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அப்போ எல்லா ஸ்டேட்ஸோடைய சிஎம் இருப்பாங்க. ஒருவேளை யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சுன்னா எந்த யூனியன் டெரிட்டரிக்கெல்லாம் சட்டமன்றம் இருக்குதோ அந்த சட்டமன்றம் இருந்தால் கண்டிப்பாக அங்கே சிஎம் இருப்பாங்க. அப்போ சிஎம் வருவாங்க. அப்போ சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரியில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஹெட்டாக இருப்பாங்க, நிர்வாக தலைவர் இருப்பாங்க. அவங்க உறுப்பினர்களை இந்த குழுக்குள்ளே இருப்பாங்க. அப்புறம் ஒருவேளை சில மாநிலங்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழே இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் உள்ள மாநில ஆளுநர்கள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்டேட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழே இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்துடைய ஆளுநர் இருப்பாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருந்தால் மட்டும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 மத்திய கேபினெட் அமைச்சர்கள் இருப்பாங்க. கேபினெட் அமைச்சர்கள் நான் சொன்னேன்ல, கேபினெட் அமைச்சரவை அப்படிங்கிறது ஒரு தனி. அதில் 6 மத்திய கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. அதில் உள்துறை அமைச்சர் உட்பட அவரும் இருக்கணும். அதில் 6 கேபினெட் அமைச்சர்கள் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் உள்துறை அமைச்சர் கண்டிப்பாக அவர் இருக்கணும். இந்த 6 மத்திய கேபினெட் அமைச்சர்களை உறுப்பினர்களாக இதுக்கு யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா பிரதமர் நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா? கேபினெட் அமைச்சர்கள், இணையமைச்சர்கள், ராசாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போ இங்கே இருக்கக்கூடியது 6 மத்திய கேபினெட் அமைச்சர்கள் இருப்பாங்க. அதை யார் நியமனம் பண்ணுவாங்கன்னா பிரதமர் நியமனம் பண்ணுவாங்க. இந்த 6 மத்திய கேபினெட் அமைச்சர்களை கண்டிப்பாக உள்துறை அமைச்சர் இருக்கணும். ஓகேங்களா? சரி, இன்னொன்று என்னென்னா அழைப்பாளர்களாக சில பேர்த்து இது பண்ணுவாங்க. 5 கேபினெட் அமைச்சர்களை பிரதமர் என்ன பண்ணுவார்னா நியமனம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு அழைப்பாளர்கள் தான், அந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க பேசும்பொழுது. ஓகேங்களா? அப்புறம் இந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழு இருக்குல்ல, இதில் ஒரு நிலைக்குழுவை உருவாக்கி இருக்கிறாங்களாமா. இந்த நிலைக்குழுவுக்கு தலைவர் யார் இருப்பாங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர். அப்போ இதில் உறுப்பினர்களில் 5 மத்திய கேபினெட் அமைச்சர்கள், 9 முதலமைச்சர்கள் இருப்பாங்களாமா. ஓகேங்களா? அதாவது இது அந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்குள்ளேயே ஒரு நிலைக்குழு. இந்த நிலைக்குழுக்கு தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர். உறுப்பினர்கள் 5 மத்திய கேபினெட் அமைச்சர்களும் 9 மாநில முதலமைச்சர்களும் இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஆர்டிக்கல் என்னதுங்க? ஆர்டிக்கல் 263. சர்க்காரிய குழுவின் பரிந்துரையின்படி 1990 மே 28 அமைக்கிறாங்க. இதனுடைய தலைவர் பிரதமர். இதில் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து மாநில முதல்வர்கள் இருப்பாங்க. யூனியன் டெரிட்டரி இருந்துச்சுன்னா அந்த சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியிலிருந்து முதல்வர்கள் இருப்பாங்க. சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரியிலிருந்து நிர்வாக தலைவர்கள் இருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது மாநிலம் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழே இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்துடைய முதல்வர் இருப்பார். 6 மத்திய கேபினெட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள் இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக உள்துறை அமைச்சர் இருக்கணும். இந்த 6 மத்திய கேபினெட் அமைச்சர்களை உறுப்பினர்களை யார் நியமிக்கிறாங்கன்னா பிரதமர் நியமனம் பண்ணுறாரு. ஒரு அழைப்பாளர்களை 5 கேபினெட் அமைச்சர்களை பிரதமர் நியமனம் பண்ணுவார். அது போக இந்த குழுக்குள்ள ஒரு நிலைக்குழு இருக்குது. அந்த நிலைக்குழுவுடைய தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர். உறுப்பினர்கள் 5 மத்திய கேபினெட் அமைச்சர்கள், 9 மாநில முதல்வர்கள். அவ்வளோதான். இந்த அளவுக்கு மட்டும் இதை தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா? சரி, இப்போது இது மாதிரி நம்ம படிக்கிறோங்க. இதில் எப்போ நம்ம சில பேர் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா எப்போ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் 16வது நிதி ஆணையத்தை இப்போ அமைக்கிறாங்க. அதனுடைய பரிந்துரை எல்லாமே கொடுக்குறாங்க. வந்துச்சு, நியூஸில் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அப்படிதான் இதெல்லாம் பேஸா. இப்போ நம்ம மாநிலங்களுக்கு இடையேயான குழு படிக்கிறோம், இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஒருவேளை இது ரிலேட்டடாக ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி அதிகமாக படித்து வச்சுக்கணும்.
அவுட் சோர்ஸு அதில் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கணும். அப்போ எந்தெந்த இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப டீப்பாக போகணுன்ட்டு அவசியம். இப்போ பாருங்கள், நான் துணை குடியரசுத் தலைவரை நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரா படிக்க மாட்டோம். ஆனால் இந்த டைம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நான் சொன்னேன். ஏன்? இப்போ வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்துச்சு. அப்படிங்கும் பொழுது அதை நல்லா இது கொடுத்து படிச்சுக்கணும். இவ்வளோ நாள் யார் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நல்லா படிக்கணும். எத்தனை பேர் இருந்திருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர், அவங்களுடைய அந்த ஃபுல்லாக எல்லாத்துடைய வருடமும் அந்த இடத்துல படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. குடியரசுத் தலைவரை நல்லா படிச்சுக்கணும், பிரதமரை நல்லா படிச்சுட்டு போவோம். இந்த டைம் துணை குடியரசுத் தலைவரும் பட்டியலும் படிச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அது எப்போ தெரியுது? நமக்கு அந்த தேர்தல் நடந்திருக்கிறனால அதை படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நியூஸையும் நான் உங்களை பார்க்க சொல்கிறேன். அப்போ அரசாங்க அமைப்புகள் 2 பார்த்துட்டோம். ஒன்று நிதி ஆணையம் பார்த்துட்டோம், இன்னொன்று மாநிலங்களுக்கு இடையேயான குழு பார்த்துட்டோம். அடுத்தது சட்ட அமைப்புகள். சட்ட அமைப்புகள் என்னதுங்க? சட்டத்தின் மூலமாக ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்கன்னா அது சட்ட அமைப்புகள். இப்போ பாருங்கள், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு, இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது ஆர்டிக்கலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்லிட்டு ஏன் இதை கொடுத்தேன்னு சொல்கிறேன் பாருங்கள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி 262 கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீடு தொடர்பான புகார் அல்லது தகராறுகளை தீர்க்க பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொன்னதான் சட்டப்பிரிவு 262. சட்டப்பிரிவு 262 என்னங்க சொல்லுது? மாநிலங்களுக்கு இடையேயான இப்போ நதிநீர் பிரச்சனை இருக்குது, அப்போ அது தொடர்பான புகார் அல்லது அந்த தகராறை தீர்க்கணும் அப்படின்னா பாராளுமன்றம் என்ன பண்ணலாம்னா ஒரு சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 262. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 262 கூட நீங்கள் நிறைய டைம் இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 மாநிலத்துக்கு இடையில 6, அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அவ்வளோதான். இது நீங்கள் நிறைய டைம் ஷார்ட்கட் நிறைய பேத்துக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். அப்போ மாநிலங்களுக்கு இடையே 2 மாநிலங்களுக்கு இடையிலான 6, அதுதானே பிரச்சனை. அதை பற்றி சொல்கிறத நதிநீர் பங்கீடு. அப்போ இதை தீர்ப்பதற்காக பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? சட்டப்பிரிவு 262 சொல்லுது. அமைப்பை உருவாக்குங்கன்னு சொல்லலை, பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இதன்படி, இந்த ஆர்டிக்கல் படி பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம்னு சொல்கிறாங்களா, அப்போ இதன்படி 2 சட்டங்களை வந்து இயற்றுறாங்க பாராளுமன்றம். ஒன்று நதி ஆணையங்கள் சட்டம் 1956, இன்னொன்று மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956. ஓகேங்களா? அப்போ இது 2 சட்டத்தை இயற்றாங்க. இந்த 2 சட்டத்தின் மூலமாக தான் நதி ஆணையத்தை கொண்டு வராங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த சட்டப்பிரிவு 262ங்கிறது பாராளுமன்றம் சட்டம் இயற்றலான்னு தான் சொல்லுது. பாராளுமன்றம் ஒரு அமைப்பு நிறுவனம்னு சொல்லலை. அப்படிங்கும் பொழுது இந்த 2 சட்டத்தை இயற்றி இந்த நதி ஆணையங்கள் சட்டத்தின் மூலமாக நதி ஆணையங்கள் அமையுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நதி ஆணையங்கள் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? உங்களுக்கு சட்ட அமைப்பாக தான் இருக்கும். இந்த நதி ஆணையங்கள் சட்டத்தின் மூலமாக பாருங்கள், மாநிலங்களுக்கு இடையிலான நதிகளை மேலாண்மை செய்வதற்கு மாநிலங்களுக்கு பரிந்துரை வழங்குவதற்கான நதி ஆணையத்தை உருவாக்க மத்திய அரசுக்கு இந்த சட்டம் வந்து அதிகாரம் வழங்குது. நதி ஆணையம். அப்போ நதி ஆணையம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சட்ட அமைப்பு. ஓகேங்களா? இந்த சட்டத்தின்படி நதி ஆணையத்தை என்ன பண்ணிக்கலாம்? மத்திய அரசு அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நதி ஆணையம் அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு சட்ட அமைப்பு. சட்டத்தின் மூலமாக தான் அதை சொல்லுது. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் மெயினான என்னதுன்னா இந்த நதிநீர் தீர்ப்பாயம் தான். இப்போ பாருங்கள், மாநிலங்களுக்கு இடையேயான ஃபஸ்ட்டு நதி ஆணைய சட்டம் நம்ம பார்த்துட்டோம். நதி ஆணையங்கள் சட்டம் 1956. இதன்படி என்ன சொல்கிறாங்க? நதி ஆணையங்களை மத்திய அரசு அமைச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்தது மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956. இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் எப்போங்க கொண்டு வராங்க? 1956. நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்கல்ல, அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் என்ன பண்ணலாம்னா மத்திய அரசை நாடலாம். மத்திய அரசு என்ன பண்ணும் அப்படின்னா குறிப்பிட்ட நதிநீர் தகராறை தீர்க்க ஒரு தீர்ப்பாயத்தை ட்ரிபியூனல், ஒரு கோர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரிபியூனலை அமைக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக இதை சொல்லியிருப்பாங்க. 1956 மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 இருக்குல்ல, அதன் அடிப்படையில் நதிநீர் தீர்ப்பாயத்தை அமைக்கலாம்.
அப்போ நதிநீர் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுங்க, சட்ட அமைப்பு. ஏன்னா இந்த சட்டத்தின்படி தான் இதை அமைக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி அமைக்கிறதா சொல்லியிருப்பாங்க, இப்போ ஒரு 2-3 மாநிலங்களுக்கு இடையிலான ஏன்னா ஒரு நதி ஒரே மாநிலத்தில் ஓடுறது கிடையாது, 2-3 மாநிலத்தில் ஓடும்போது அந்த இடத்துல பிரச்சனையாகுது. இது எங்களுக்கு தான் அதிகமாக ஓடுது, எங்கிலிருந்து தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம், இந்த மாநிலங்கள்லாம் போய் மத்திய அரசிட்ட போய் சொல்லலாம். மத்திய அரசு என்ன பண்ணுவாங்க, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவங்களுக்கு ஒரு தீர்ப்பாயத்தை அமைச்சு கொடுக்கும், ஒரு ட்ரிபியூனல், ஒரு கோர்ட் மாதிரி. இந்த பிரச்சனையை இந்த தீர்ப்பாயம் அமைச்சிட்டோம், இனி இந்த தீர்ப்பாயம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பாயத்தை என்ன பண்ணுவாங்க, அமைச்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த தீர்ப்பாயத்துடைய தலைவரையும் உறுப்பினர்களையும் யாரை நியமிப்பாங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பார். இந்த தீர்ப்பாயத்துடைய தலைவர், ஒரு தீர்ப்பாயம் இருக்கும் அந்த மாநிலங்களுக்காக மட்டும். இப்போ காவிரி நதிநீர் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 4 ஸ்டேட் வரும், 3 ஸ்டேட் 4 ஸ்டேட். அப்போ அந்த 4 ஸ்டேட்டுக்காக மட்டும் அந்த காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்னு அமைப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணா ரிவர் பிரச்சனை, கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பாங்க. அப்போ அந்த தீர்ப்பாயத்துக்கான தலைவரையும் உறுப்பினர்களையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பார். ஓகேங்களா. அப்போ இந்த ஒரு தலைவராகவும் உறுப்பினர்களாகவும் யார் இருப்பாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவாங்க. ஏன்னா ட்ரிபியூனல், தீர்ப்பாயம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கோர்ட்டு மாதிரி, அதுதானே, ஒரு கோர்ட்டு தானேங்க நம்ம பிரச்சனையில் தீர்த்து வைக்குது. அதே மாதிரி தானே ட்ரிபியூனல் என்ன பண்ணும், தீர்ப்பாயம் என்ன பண்ணும், அந்த மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடை பற்றி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும். அப்போ அது ஒரு கோர்ட்டு மாதிரி தானே. அப்போ அதனுடைய தலைவரும் உறுப்பினர்களும் இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகளாக இருப்பாங்க. ஓகேங்களா. சரி பாருங்க, இந்த தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும். ஓகேங்களா. அவங்க என்ன பண்ண, இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு சமமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தீர்ப்பாயம் விசாரிக்கும் நதிநீர் தீர்ப்புகளில் வேற எந்த நீதிமன்றமும் என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணி, இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ காவேரி நதிநீர் தீர்ப்பாயம்னு ஒன்று அமைச்சறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமைச்சதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ஃபுல்லாக தீர்ப்பாயம் தான் பார்க்கும். அந்த தீர்ப்பாயம் விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது வேறு எந்த நீதிமன்றமும் இந்த விஷயத்தில் போய் தலையிட முடியாது. ஏன்னா தீர்ப்பாயம் அப்படிங்கிறதே ஒரு நீதிமன்றம் மாதிரி தான். புரிஞ்சுதுங்களா. அப்போ அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நீதிமன்றம் சொல்கிற தீர்ப்புக்கு சமமானது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தீர்ப்பாயம் எவ்வளோ முக்கியமானதுன்னு பாருங்கள். அப்போ இந்த மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல் சட்டம் 1956 படி நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை மத்திய அரசுக்கு கொடுக்குறாங்க. நதிநீர் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது ஒரு சட்ட அமைப்பு. அப்போ அந்த நதிநீர் தீர்ப்பாயத்தில் தலைவரும் உறுப்பினர்களையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் நியமிக்கிறார். தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு சமமானதாக இருக்குது. இது விசாரிக்கும் நதிநீர் தீர்ப்புகளை வேற எந்த நீதிமன்றமும் என்ன பண்ண முடியாது, தலையிட முடியாது. சரி, அப்போ இது வரைக்கும் ஏதாவது நதிநீர் தீர்ப்பாயம் அமைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க. பாருங்க, இதுவரை அமைக்கப்பட்ட நதிநீர் தீர்ப்பாயங்கள், இது கொஷின் ஏரியா, இதெல்லாம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 1969 கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் அமைக்கிறாங்க. அப்போ இந்த கிருஷ்ணா நதிநீர் அப்படிங்கிறது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், இந்த 3 ஸ்டேட்டில் அது ஓடிட்டுருக்கு. அப்போ எங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை நடந்தங்காட்டி அப்போ கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் 1969 அமைக்கிறாங்க. இது கொஷின் கேட்பாங்க, இந்த தீர்ப்பாயம் அமைச்சாங்களே இது எந்த ஸ்டேட்ஸுக்கானது, இந்த கிருஷ்ணா நதி அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை எழுந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். அடுத்தது பாருங்க, கோதாவரி நதிநீர் தீர்ப்பாயம் நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் எப்போ அமைக்கிறாங்கன்னா 1969 அதே வருஷத்தில். இதுலேயும் மகாராஷ்டிரா வர்றாங்க, கர்நாடகா வர்றாங்க, ஆந்திர பிரதேஷ் வர்றாங்க, எக்ஸ்ட்ராவாக மத்திய பிரதேசம், ஒடிசாவும் வர்றாங்க. இதை கம்பேர் பண்ணும் பொழுது. ஓகேங்களா. அப்போ அந்த பங்கீடு தீர்ப்பாயம் எப்போ அமைக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் என்ன, அந்த நதிநீர் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னன்னு பார்க்கணும். அடுத்தது நர்மதா நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் 1969 அதே தான். அப்போ கிருஷ்ணா, கோதாவரி, நர்மதா 3வே 1969 அமைக்கிறாங்க. நர்மதா நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயத்தில் அந்த நதிநீர் சம்பந்தமாக பிரச்சனை எந்த மாநிலங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. இந்த ரிவர்ஸை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் மேப்பை பாருங்கள். மேப்பை பார்த்தா அந்த ரிவர் அங்கங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டை நமக்கு கன்ஃபியூஸ்
சகம் ஞாபகம் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் 1986 அமைக்கிறாங்க. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இது மறக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ராவி மற்றும் பியாஸ்னா வடக்கில் தான் இருக்குது. அப்போ பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். ஓகேங்களா. அடுத்தது காவிரி, இதுவும் நமக்கு நல்லாவே தெரியும். காவிரி நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் 1990 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 90 அமைக்கிறாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை எந்த மாநிலங்களுக்கு இடையில்? கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. இந்த 4 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை தான் இந்த காவிரி நதிநீர். ஓகேங்களா. பிரச்சனை அப்படின்னா எவ்வளோ இவங்க இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆணையம்ல தீர்ப்பு சொல்கிறாங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். காவிரி நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் 1990 அமைக்கிறாங்க. எந்த மாநிலங்களுக்கு இடையிலானது? கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதல் கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் அமைக்கிறாங்க 1969. மறுபடியும் 2ஆம் கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் 2004 அமைக்கிறாங்க. அது முன்னாடியே பார்த்துருவோம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ் இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு வேறு ஸ்டேட்ஸுக்குள்ளே ஒரு 2-3 ஸ்டேட்டு தான் வரும். இங்கே ஒடிசா எக்ஸ்ட்ராவாக சேருது பாருங்கள். அடுத்தது வன்சத்ரா நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் 2010 ஒடிசாவுக்கும் ஆந்திர பிரதேசுக்கும். இதெல்லாம் 2 ஸ்டேட்டாக இருக்குங்காட்டி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வன்சத்ரா ஒடிசா, ஆந்திர பிரதேஷ் 2010. அதே வருடத்தில் 2010 மகாதாயி நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. அடுத்தது மகாநதி, மகாதாயி, இது மகாநதி. இது 2 கடைசியாக இது அமைக்கிறாங்க 2018 ஒடிசாக்கும் சத்தீஸ்கருக்கும். அப்போ கடைசியாக அமைக்கப்பட்ட நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம். முதல்ல எந்த நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது? காவிரி நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் எந்த வருடம்? அப்போ ஒவ்வொரு நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயத்திலும் மாநிலங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா. சரி, இவ்வளோ அமைச்சிருக்காங்களே, இப்போ செயல்பாட்டில் எதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த நதிநீர் பங்கீடுக்கான தீர்ப்பாயத்தை கொடுத்த உடனே, ஓகேங்களா, அந்த தீர்ப்பை கொடுத்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, சிலதில் கலைச்சிருவாங்க. அப்படி இப்போ இவ்வளோ அமைச்சிருக்காங்கல்ல, இதில் இப்போ எதெல்லாம் செயல்பாட்டில் இருக்குன்னா ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் செயல்பாட்டில் இருக்குது. அடுத்தது 2ஆம் கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் செயல்பாட்டில் இருக்குது. வன்சதரா, மகாதாயி, மகாநதி, இந்த நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயங்கள்லாம் செயல்பாட்டில் இருக்குது. அப்போ நம்மளுடைய காவிரி நதிநீர் தீர்ப்பாயம்லாம் இப்போ செயல்பாட்டில் இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆணையங்கள் அமையுங்க அப்படின்னு சொல்லி ஆணையத்தின் மூலமாக இப்போ தீர்ப்பு கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேங்களா. அமைச்சாங்க, அதை கலைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. பாருங்கள், அப்போ எதெல்லாம் செயல்பாட்டில் இருக்குது, அப்போ இது வரைக்கும் எதெல்லாம் அமைக்கப்பட்டது, இப்போ எதெல்லாம் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மெயினாக காவிரி நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் இப்போ செயல்பாட்டில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அமைச்சாங்க. எப்போ அமைச்சாங்க? 1990 அமைச்சாங்களா காவிரி நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம். அவங்க எப்போ தீர்ப்பை வழங்குறாங்கன்னா 2007 தன்னுடைய தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பின்னர் 2018 உச்சநீதிமன்றம் காவிரி நீர் மேலாண்மை திட்டத்தை அறிவிக்கவும், முடிவை செயல்படுத்தவும், நீர் விநியோகத்தை நிர்வகிக்கவும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு ஆகியவற்றை உருவாக்க என்ன பண்ணுது அப்படின்னா உத்தரவிட்டுச்சு. சரி, நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் அதை விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது வேற ஒரு நீதிமன்றம் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் தலையிடக்கூடாது. எப்படிங்க 2018 இவங்க தலையிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஜூலை 16, 2018 காவிரி நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் கலைக்கப்பட்டுருச்சு. அப்போ அது விசாரிக்கவே இல்லை. அப்போ 2007 தீர்ப்பு கொடுக்குதுங்க, 2018 அது என்ன பண்ணிடுறாங்க, கலைச்சிட்றாங்க. இப்போ அந்த தீர்ப்பாயத்தில் விசாரணையில் இருக்கும் பொழுது தானே வேறு எந்த நீதிமன்றம் தலையிட முடியாது. இப்போ இதை கலைச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நீதிமன்றம் தலையிடலாம். அப்போ ஏன்னா அது பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. அப்போ 2018 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த காவிரி நீர் மேலாண்மை திட்டத்தை அறிவிக்குவதற்காகவும் முடிவை செயல்படுத்துவதற்காகவும் இந்த நீர் விநியோகத்தை கரெக்டாக நிர்வகிக்கவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு இதை அமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி, CWRC இங்கிலீஷ்லேயும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை 2ஐயும் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உத்தரவிடுறாங்க. ஓகேங்களா. அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது, இதுக்கு முன்னாடி காவிரி நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம் 2007, 2018 அது கலைக்கப்பட்டுருச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி நியூஸில் வரும் பொழுது அது வந்துட்டே தான் இருக்குது, காவிரி நீர் சம்மந்தமாக நியூஸ் வருது. அப்போ அந்த மேலாண்மை ஆணையம்
என்ன உத்தரவிடுறாங்க, அந்த குழு என்ன உத்தரவிடுறாங்க. ஏன்னா இனி வரக்கூடியது ஏதாவது உத்தரவு கொடுக்கணும்னா இந்த 2 குழுவும் தான் பண்ண முடியும். ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த 2 இந்த காவிரி நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிர்வகிப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 2 அமைப்புகள் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அமைப்புகள் தான் இனி வரக்கூடிய அந்த உத்தரவுகள்லாம் கொடுக்க முடியும். நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இவ்வளவு தண்ணி இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடக்கூடிய அதிகாரம் அந்த 2 அமைப்புகளுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ இது என்னதுங்க, இது என்ன பார்த்துட்டோம், இப்போ தீர்ப்பாயம் பார்த்துட்டோம். நதிநீர் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது என்னதுங்க, உங்களுக்கு ஒரு சட்ட அமைப்பு. நதி ஆணையம் பார்த்துட்டோம், அது லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த 1956 சட்டப்படி ஒரு நதி ஆணையத்தை மத்திய அரசு என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். இது நதிநீர் தீர்ப்பாயம். நதிநீர் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது ஒரு கோர்ட்டு மாதிரி, அதனால தான் அதிகமாக தீர்ப்பாயம் தான் போடுறாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் இந்த வருடங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த நதிநீர் பங்கீடு தீர்ப்பாயம், எந்த வருடம், அதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நதிநீர் தீர்ப்பாயம் அதையும் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது ஒரு சட்ட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டல குழுக்கள். ஓகேங்களா? மண்டல குழுக்கள் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம், ஏங்க மண்டல குழு அமைக்கணும் அப்படின்னா பாருங்க, மத்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையிலான அந்த ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா மண்டல குழுவை அமைக்கணும். இதனுடைய நோக்கமே இதுதான். ஓகேங்களா? அப்போ இது எப்படி மண்டல குழுன்னா பாருங்கள், அப்போ இது ஒரு சட்ட அமைப்புன்னு சொல்லி தான் பார்த்தோம். அப்போ ஏதாவது ஒரு சட்டத்தின் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மண்டல குழுவை அமைச்சிருப்பாங்க. பாருங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 மூலமாக 5 மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதுதான் என்னதுங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956, இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை விட 7வது அப்படிங்கிறத விட மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 மூலமாக 5 மண்டல குழுக்கள் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது 1971 வடகிழக்கு கவுன்சில் சட்டப்படி 6வது மண்டல குழு அமைக்கப்பட்டது. அப்போ இப்போ எத்தனை மண்டல குழுக்கள் இருக்குது, 6 மண்டல குழுக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 பார்த்தீங்கன்னா 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக அமைக்கிறாங்க. அடுத்தது 6வது மண்டல குழு பார்த்தீங்கன்னா 1971 வடகிழக்கு கவுன்சில் சட்டப்படி அமைக்கிறாங்க. அப்போ இந்த 6 மண்டல குழுவும் ஒரு சட்ட அமைப்புகள், சட்டத்தின் மூலமாக அதை கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதனால் பாருங்கள், இது சட்டப்பூர்வ அமைப்பு, ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? சரி, இதனுடைய அமைப்பு எப்படி இந்த மண்டல குழுவை பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய அமைப்பு வச்சு பாருங்கள். இயற்கை பிரிவுகள், நதி அமைப்புகள் மற்றும் தொடர்புகள், கலாச்சாரம் மற்றும் மொழி தொடர்பு, பொருளாதார முன்னேற்றத்திற்கான தேவை, பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு, இந்த 5 அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மண்டல குழுவை உருவாக்குவாங்க. இப்போ மண்டல குழுன்னா எப்படி இருக்குன்னா, மத்திய மண்டல குழு, மேற்கு மண்டல குழு, தெற்கு மண்டல குழு, கிழக்கு மண்டல குழு, வடக்கு மண்டல குழு, வடகிழக்கு மண்டல குழு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப்பாக இருக்கா. அப்போ அந்த பிரிக்கிறாங்கல்ல, இப்போ மத்திய மண்டலக்குள்ளே இந்த ஸ்டேட்ஸ்லாம் வரணும், மேற்கு மண்டல குழுக்குள்ளே இந்த ஸ்டேட்ஸ்லாம் வரணும்னு பிரிக்கிறாங்கல்ல, அதை எப்படி பேசிஸில் பிரிக்கிறாங்கன்னா இதெல்லாம் தான்: இயற்கை பிரிவுகள், நதி அமைப்புகள் மற்றும் தொடர்புகள், கலாச்சாரம் மற்றும் மொழி தொடர்பு, பொருளாதார முன்னேற்றத்திற்கான தேவை, பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அந்த மாநிலங்களில் அந்த மண்டல குழுக்குள்ளே பிரிக்கிறாங்க. சரிங்களா? சரி, அப்போ ஒவ்வொரு மண்டல குழுவில் உறுப்பினர்கள் யார் இருப்பாங்க? உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு இப்போ 6 மண்டல குழு இருக்குல்ல, ஒரு மண்டல குழுக்கும் உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரி, அப்போ ஒரு மண்டல குழுவில் ஒரு தலைவர் இருப்பார். அது யாராக இருப்பாங்க? மத்திய உள்துறை அமைச்சர். அப்போ எல்லா குழுக்குமே 6 மண்டல குழு இருக்கா, 6 மண்டல குழுவுக்குமே தலைவர் யார் தான்? மத்திய உள்துறை அமைச்சர் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? பாருங்கள், அப்புறம் வேறு யார் இருப்பாங்கன்னா மண்டலங்களுக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள். இப்போ தெற்கு மண்டல குழுன்னு வச்சுக்கோங்க. தெற்கு மண்டல குழுவில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இவங்க எல்லாம் வருவாங்க. இந்த தெற்கு மண்டல குழுவில் அந்த மண்டலங்களில் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மண்டலங்களில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 அமைச்சர்கள். இப்போ தெற்கு மண்டல குழுவில் ஒரு 5 மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா இந்த 5 மாநிலங்களுடைய முதல்வர்கள் இருப்பாங்க.
அப்புறம் இந்த ஒவ்வொரு 5 மாநிலங்கள்லேருந்து 2 அமைச்சர்கள் வருவாங்க. ஓகேங்களா. அடுத்தது மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு யூனியன் பிரதேச நிர்வாக தலைவர். ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தெற்கு மண்டல குழுவில் புதுச்சேரி இருக்கும். புதுச்சேரிங்கிறது யூனியன் டெரிட்டரி. ஆனால் யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் இங்கே சட்டமன்றம் இருக்குங்காட்டி சிஎம் இருப்பாங்க. ஒருவேளை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய மண்டல குழுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயூடாமன் தாதர் நாகர் ஹவேலி இருக்கும். அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. அந்த யூனியன் டெரிட்டரிக்கு சிஎம் கிடையாது. ஆனால் யார் இருப்பாங்க? அந்த டெரிட்டரியோடைய நிர்வாக தலைவர் இருப்பாங்க. அப்போ ஒருவேளை அந்த மண்டல குழுவில் ஒரு யூனியன் பிரதேசம் இருந்துச்சுன்னா அந்த யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்றம் இருந்துச்சுன்னா சிஎம் வருவாங்க. ஒருவேளை சட்டமன்றம் இல்லை அப்படின்னா அதனுடைய நிர்வாக தலைவர் இருப்பாங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ துணைத் தலைவராக யார் இருப்பாங்க? தலைவர் வந்து யார் தான்? எல்லா குழுக்குமே ஒரே ஒரு தலைவர் தான். யார்? மத்திய உள்துறை அமைச்சர். அப்போ துணைத் தலைவர் இருப்பாங்க. ஒவ்வொரு குழுக்கும் ஒரு துணைத் தலைவர் இருப்பார். அப்போ பாருங்க, ஒவ்வொரு முதலமைச்சரும் சுழற்சி முறையில் கவுன்சிலின் துணைத் தலைவராக செயல்படுவார் 1 ஆண்டு காலம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், இப்போ தெற்கு மண்டல குழுன்னு வச்சுக்கோங்க. தெற்கு மண்டல குழுவில் தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா இருக்குது. ஓகேங்களா, இன்னும் ஸ்டேட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் இதை 3 மட்டும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லா ஸ்டேட்டுக்குமே என்ன இருப்பாங்க? உங்களுக்கு சிஎம் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 1 வருஷத்துக்கு துணைத் தலைவராக யார் இருப்பாங்கன்னா தமிழ்நாடு சிஎம் இருப்பார். இவரோட 1 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது வருஷத்துக்கு கேரளா சிஎம் இருப்பாங்க. 3வது வருஷத்துக்கு கர்நாடகா சிஎம் இருப்பாங்க. அப்புறம் 4வதுக்கு ஆந்திர பிரதேஷ். இப்படி மறுபடியும் ஒரு ரொட்டீனாக முடிஞ்சுட்டு மறுபடியும் தமிழ்நாடு சிஎம். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு சிஎம் வந்து ரொட்டீனாக சுழற்சி முறையில் கவுன்சிலின் துணைத் தலைவராக இருப்பாங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசகர்களும் இருக்காங்க. ஆனால் இவங்க வாக்களிக்க முடியாது. ஏதோ முடிவெடுக்கிறதுக்கு அந்த வாக்களிப்பில் இவங்க பங்கேற்க முடியாது. அப்போ ஆலோசகர்கள் யார் யார் இருக்காங்கன்னா நிதி ஆயோக் நியமனம் செய்த ஒருவர் இருப்பாங்க. மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர் இருப்பாங்கள்ல, ஒரு மாநிலத்துக்கும் தலைமைச் செயலாளர் இருப்பாங்கள்ல, அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அந்த மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்துடைய வளர்ச்சி ஆணையர்கள் இருப்பாங்க, டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அவங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஆலோசகர்களாக இருப்பாங்க. அப்போ ஒரு மண்டல குழு அப்படின்னா அந்த இப்போ தெற்கு மண்டல குழுன்னு எடுத்துக்கலாம். அதனுடைய உறுப்பினர்கள் யார் இருப்பாங்க? தலைவர். எல்லா மண்டல குழுக்கும் தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் தான். அப்போ யார் வந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்டலம் எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி அந்த மண்டலங்களில் எந்தெந்த மாநிலங்கள் இருக்குதோ அந்த மாநிலங்களுடைய சிஎம் இருப்பாங்க. அப்புறம் அந்த மண்டலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து 2 அமைச்சர்கள் வருவாங்க. அப்புறம் யூனியன் பிரதேசம் இருந்துச்சு அப்படின்னா யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாக தலைவரும் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா துணைத்தலைவர் இருப்பாங்க. துணைத்தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய சிஎம் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சுழற்சி முறையில் துணைத்தலைவராக இருப்பாங்க. ஓகேங்களா. அது போக ஆலோசகர்கள் ஒவ்வொரு மண்டலத்துக்கு இருக்காங்க. நிதி ஆயோக் நியமனம் செய்த ஒருவர் இருப்பாங்க. அப்புறம் அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர் இருப்பாங்க. மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்துடைய வளர்ச்சி ஆணையர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ மொத்தம் 6 மண்டல குழு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 5 மண்டல குழு வந்து 1956 அமைச்சிருப்பாங்க. 1971 தான் 6வது மண்டல குழு அமைச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு மண்டல குழுன்னு எடுத்துக்கலாம். வடக்கு மண்டல குழுவில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்குது? ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், லடாக். ஓகேங்களா. அப்போ இதில் உறுப்பினர்கள் யார் யார் இருப்பாங்க? ஹெட்டு யார்? மத்திய உள்துறை அமைச்சர் தான். விட்டுருங்க, எல்லா குழுக்குமே மத்திய உள்துறை அமைச்சர் தான் ஹெட்டு. அடுத்தது இந்த மாநிலங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், லடாக். இதனுடைய சிஎம் இருப்பாங்க. ஓகேங்களா, சிஎம் இருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து 2 அமைச்சர்கள் வருவாங்க இந்த மாநிலத்திலிருந்து. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த டெல்லி ஜம்மு காஷ்மீருக்குலாம் உங்களுக்கு என்ன இருக்குது? சட்டமன்றம் இருக்குது. டெல்லி ஜம்மு காஷ்மீரில் உங்களுக்கு என்னதுங்க? யூனியன் டெரிட்டரி தானே. ஓகேங்களா. அப்போ யூனியன் டெரிட்டரிக்கு உங்களுக்கு என்ன இருக்கும்? யூனியன் டெரிட்டரிக்கு சட்டமன்றம் இருந்துச்சுன்னா அதிலிருந்து சிஎம் வருவாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு டெல்லிக்கு சட்டமன்றம் இருக்குது, சிஎம் இருப்பாங்க. லடாக்குக்கு வந்து உங்களுக்கு சட்டமன்றம்லாம் கிடையாது. அப்போ யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசம் தான் இருக்கிறங்காட்டி இங்கிருந்து நிர்வாக தலைவர் வருவார் உறுப்பினராக.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதனுடைய துணைத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் சிஎம் வந்து துணைத் தலைவராக இருப்பார். அடுத்த வருஷத்துக்கு ஹரியானா, அப்புறம் பஞ்சாப், அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் டெல்லி, அப்புறம் சண்டிகர், அப்புறம் ஜம்மு காஷ்மீர், அப்புறம் மறுபடியும் ஹிமாச்சல் பிரதேஷ் போயிடுவாங்க சுழற்சி முறையில். ஓகேங்களா, அவ்வளோதான். அப்போ இப்படி தான் உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா, புரிஞ்சுச்சா? ஆனால் எல்லா மண்டல குழுக்குமே ஒரே ஒரு தலைவர் தான் மத்திய உள்துறை அமைச்சர். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ சரி, இப்போ வடக்கு மண்டல குழுவுடைய தலைமையிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ இதில் யார் யார் உறுப்பினர்கள், எந்தெந்த மாநிலங்கள்லாம் உறுப்பினர்கள்? இமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், லடாக். அடுத்தது மத்திய மண்டல குழுவுடைய தலைமையிடம் எதுனா அலகாபாத். இப்போ அதை கூட பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூட பெயர் மாற்றம் பண்ணாங்க. அதை பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ மத்திய மண்டல குழுவுடைய தலைமையிடம் அலகாபாத், இப்போ பிரயாக்ராஜ்னு பேர் மாற்றிருப்பாங்க. அப்போ இதில் யார் யார் இருக்காங்க, என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கிறாங்க? உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ். அடுத்தது கிழக்கு மண்டல குழுவுடைய தலைமையிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா. இதனுடைய உறுப்பினர்கள் ஸ்டேட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா. பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டல குழுவுடைய தலைமையிடம் அப்படிங்கிறது மும்பை. இதனுடைய உறுப்பினர்கள் யார் யார் இருப்பாங்க? குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, தாதர் அண்ட் நாகர் ஹவேலி, டயூடாமன். தெற்கு மண்டல குழுவுடைய தலைமையிடம் பார்த்தீங்கன்னா சென்னை தான். இதில் யார் யார் இருப்பாங்க? ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து 1956 அமைச்சாங்க இந்த 5. இப்போ நான் மேப்பை வச்சு உங்களுக்கு இந்த பிளேஸை ஞாபகம் வைக்க சொல்லித்தரேன். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இதில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் இப்போதைக்கு பாருங்கள். வடகிழக்கு மண்டல குழு கடைசியாக 1971 அமைச்சிருப்பாங்க. வடகிழக்கு கவுன்சில் சட்டம் 1971 படி அமைக்கப்பட்டது. இது சட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்டதுனால சட்டப்பூர்வ அமைப்பு. நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 1972. ஓகேங்களா. இதில் யார் உறுப்பினர்களாக இருப்பாங்கன்னா பேர்லேயே இருக்குது வடகிழக்கு. அனைத்து வடகிழக்கு மாநிலங்களும் இதனுடைய உறுப்பினர்களாக இருப்பாங்க. 8 மாநிலங்கள் இருக்கும். என்னென்னது? அசாம், மணிப்பூர், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா, சிக்கிம். இந்த 8 மாநிலங்களும் இதனுடைய உறுப்பினர்கள். வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே இந்த வடகிழக்கு மண்டல குழுவில் இருப்பாங்க. இதனுடைய தலைமையிடம் பார்த்தீங்கன்னா ஷில்லாங். இதனுடைய தலைவர் நம்ம பார்த்தோம், எல்லா குழுக்குமே தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் தான் பார்த்தோம். இதுக்கு துணைத் தலைவர் யார் இருப்பாங்கன்னா வடகிழக்கு வளர்ச்சிக்கான அமைச்சகத்தின் அமைச்சர் இருப்பாங்களாமா துணைத் தலைவர். ஏன்னா இது மட்டும் கொஞ்சம் மாறும். எல்லா குழுவில் உறுப்பினர்கள் பார்த்தோம்ல, யார் துணைத் தலைவராக இருப்பாங்கன்னு பார்த்தோம்ல. இதில் மட்டும் துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வளர்ச்சிக்கான அமைச்சகத்துடைய அமைச்சராக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினர்கள் யாருன்னா 8 மாநிலத்துடைய ஆளுநர்கள் இருப்பாங்க, 8 மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் இருப்பாங்க, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. எல்லா குழுவுக்கும், அந்த 5 குழுக்கும் இந்த வடகிழக்கு மண்டல குழுவுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. துணைத் தலைவர் அங்கே சிஎம் வந்து ஒரு வருஷத்துக்கு இருப்பாங்கல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வளர்ச்சிக்கான அமைச்சகத்தின் அமைச்சர் இருப்பாங்க. உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மாநிலத்துடைய ஆளுநர் வராங்க பார்த்தீங்களா இங்கே. அப்புறம் 8 மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் இருக்காங்க. அங்கேயும் முதலமைச்சர்கள் இருந்தாங்க, ஆனால் அங்கே ஆளுநர் கிடையாது, இங்கே ஆளுநர்கள் இருக்காங்க. அப்புறம் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த 5 கவுன்சிலுக்கும் 5 மண்டல குழுக்கும் இந்த ஒரு மண்டல குழுக்கும் வித்தியாசம் உறுப்பினர்கள். அதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தலைவர் காமன் தான். ஓகேங்களா. அப்போ இதில் யார் யார் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு தலைமையிடம் தெரிஞ்சுக்கணும். வடக்கு மண்டல குழுவுடைய தலைமையிடம் புதுடெல்லி, மத்திய மண்டல குழுவுடைய தலைமையிடம் அலகாபாத், பிரயாக்ராஜ்னு சொல்லுவோம். கிழக்கு மண்டல குழுவுடைய தலைமையிடம் கல்கத்தா, மேற்கு மண்டல குழுவுடைய தலைமையிடம் மும்பை, தெற்கு மண்டல குழுவுடைய தலைமையிடம் சென்னை, வடகிழக்கு மண்டல குழுவுடைய தலைமையிடம் பார்த்தீங்கன்னா ஷில்லாங். இப்போது இந்த இடத்துல நீங்கள் மேப்பை வச்சு இந்த அதில் என்னென்ன மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி படித்து வச்சுக்கோங்க. வடக்குனா வடக்கில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், லடாக், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், சண்டிகர், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், அடுத்தது பார்த்திங்கன்னா டெல்லி. அப்போது இது எல்லாமே எதில் வந்துடும் உங்களுக்கு? வடக்கு மண்டல குழு. அப்போ என்னென்னா வடக்கில் இருக்குது அப்படிங்கும் பொழுது அது மறக்காதில்ல, அதுக்காக தான் சொல்கிறேன்.
உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும் பொழுது இந்த பிளேசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டேட்டு எந்தெந்த இடத்துல இருக்குன்னு இந்த மேப்பை பார்த்து வச்சுட்டிங்கன்னா உனக்கு இந்த மண்டல குழுவில் எந்த ஸ்டேட் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஸ்டேட் எந்த குழுவில் இருக்குன்னு சொல்லி போட்டால் ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். அதுக்காக சொன்ன மனப்பாடம் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த மேப்பை பார்த்துட்டு எந்தெந்த ஸ்டேட் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லடாக்கு, ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, புதுடெல்லி, ராஜஸ்தான், இது எல்லாமே உங்களுக்கு எதில் வந்துடும்? வடக்கு மண்டல குழுவில் வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன பார்த்தோம்? மத்திய மண்டல குழு. மத்திய மண்டல குழுவில் எது வரும்? உத்தரகாண்ட், அடுத்தது உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அடுத்தது சத்தீஸ்கர். இந்த 4 தான் வரும். எதில்? மத்திய மண்டல குழுவில் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், இது எல்லாமே மத்திய மண்டல குழுவில் வந்துடும். அடுத்தது என்ன பார்த்தோம்? கிழக்கு மண்டல குழுவில் எது வரும்? பீகார், ஜார்க்கண்டு, ஒடிசா, மேற்கு வங்காளம். இந்த 4. பீகார் கிழக்கில் தானே இருக்குது, இது சென்ட்ரலில் இருக்கா? இது கிழக்கில் இருக்குது பாருங்கள். பீகார், ஜார்க்கண்டு, ஒடிசா, மேற்கு வங்காளம், இது எல்லாமே இதில் வந்துடும், கிழக்கில் இருக்குது. வடகிழக்குன்னா இது தானே வடகிழக்கு. அப்போ இது ஃபுல்லாக வடகிழக்கில் வரும். எது 8 ஸ்டேட்ஸ் வருமா? அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், அடுத்து பார்த்திங்கன்னா திரிபுரா, அசாம், அடுத்தது சிக்கிம். இந்த 8 ஸ்டேட்ஸு வடகிழக்கு. அப்போ கிழக்கு எதெல்லாம் பார்த்துட்டோம்? வடக்கு பார்த்துட்டோம், மத்திய மண்டல குழு பார்த்துட்டோம், அடுத்தது என்னதுங்க? ஈஸ்ட், கிழக்கு பார்த்துட்டோம். இது நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா, நார்த் ஈஸ்டில் 8 ஸ்டேட் வரும். அடுத்தது பாருங்கள், மேற்கு மண்டல குழு எது வரும்? மேற்குன்னா இது இந்த பக்கம் தானே மேற்குன்னா குஜராத் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வரும். அடுத்தது கோவா இங்கே வந்துடும் பாருங்கள். தாதர் அண்டு டையூ டாமன், தாதர் நாகர் ஹவேலி யூனியன் டெரிட்டரி. அப்போ இது வந்துடும் குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, டையூ டாமன், தாதர் ஹவேலி. இது எல்லாமே மேற்கு. தெற்கு என்னது? கீழே இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, இது எல்லாமே தெற்கு மண்டல குழு. அப்போ எல்லா ஸ்டேட்டு கவர் ஆயிடுச்சு. இப்போ மேப்பை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காதில்ல. ஏன்னா இது எந்தெந்த பிளேஸ்? இது தெற்கு சவுத்தில் இருக்குது, இது வெஸ்ட்டு மேற்கில் இருக்குது, இங்கே ஈஸ்ட்டில் இருக்குது, இங்கே சென்ட்ரலில் இருக்குது, இங்கே நார்த்தில் இருக்குது, இங்கே நார்த் ஈஸ்ட் இருக்குது. அப்படிங்கிறது அந்த பிளேசஸ் தெரிஞ்சனால ஈஸியாக உங்களால் போட முடியும். இந்த இடத்துல மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா மனப்பாடம் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி மேப்பை பார்த்து வச்சிட்டோம்னா அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அது ஏன்னா இந்த மேப் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஜாகிரஃபிக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும் நிறைய இடத்துல. ஓகேங்களா, அந்த பிளேஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிவர்ஸ் பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா புரியும் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே போகுது. இது அதிகமாக பிளேசஸை நீங்கள் படிக்கும் பொழுது மேப்பை கையில் வச்சு பாருங்கள், அது மறக்காது. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போ நீங்கள் அந்த நதிநீர் தீர்ப்பாயம் படிக்கும் பொழுதே இப்போ கிருஷ்ணா ரிவர் எந்தெந்த பிளேஸ்லாம் ஓடுது, எந்தெந்த ஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அது நல்லா மனசில் பதியும். எதுவுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதாவது முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணுறது குறைச்சிட்டு புரிஞ்சது எப்படிலாம் லாஜிக்காக நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா, அப்போ நாம் இதில் மண்டல குழுக்கள் பார்த்துட்டோம். அப்போ சட்ட அமைப்புகளில் நிறைய என்னென்ன பார்த்தோம்? நதி ஆணையம் பார்த்தோம், நதிநீர் தீர்ப்பாயம் பார்த்தோம், அடுத்தது மண்டல குழுக்கள் பார்த்துருக்குறோம். அரசமைப்பு அமைப்பில் என்னென்ன பார்த்தோம்? நிதி ஆணையம் பார்த்தோம், மாநிலங்களுக்கு இடையேயான குழு பார்த்தோம். இந்த 5 நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 5 அமைப்புகளில் நல்லா படிச்சுக்கோங்க. இன்னொன்று மத்திய மாநில உறவுகள் சார்ந்த இன்னொரு அமைப்பும் இருக்குது, ஜிஎஸ்டி கவுன்சில். அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் ஜிஎஸ்டியில் இப்போ நிறைய அந்த ரேட்டெல்லாம் குறைச்சிருக்காங்கல்ல, அந்த இப்போ அதெல்லாம் நம்ம தனியாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை தனியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலும் இந்த மத்திய மாநில உறவுகள் ரிலேட்டடானது தான். ஏன்னா அது வருவாய் தானே வருது. அந்த வருவாயை ஜிஎஸ்டி வரி விதிக்கிறாங்க. மத்திய மாநில அரசுகளுக்குள்ளான அந்த வரி விதிக்கிறத பற்றி தானே வருது ஜிஎஸ்டியும். அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் விதிக்கலாம் அப்படின்னு ஆராய்வதற்காக அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அமைச்சிருப்பாங்க. அப்போ அதுவும் என்னதான் மத்திய மாநில உறவுகள் சார்ந்த ஒரு அமைப்பு தான் ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகேங்களா, அப்போ நம்ம ஜிஎஸ்டி கவுன்சிலை நம்ம தனியாகவே பார்ப்போம். அப்போ நிதி ஆணையம் மறுபடியும் நம்ம எக்கனாமிக்ஸில் படிப்போம். அது போக ஜிஎஸ்டி கவுன்சிலையும் படிப்போம். அதுக்கப்புறம் என்னென்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக அந்த பெர்சன்டேஜில் இப்போ கட் பண்ணாங்க, அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நிதி ஆணையம் 16வது நிதி ஆணையத்துடைய அந்த பரிந்துரைகள்லாம் மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு இதை நம்ம தெரிஞ்சு வச்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, போதுமானது.
கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் ஒரே ஒன்று தான் இருக்குது, மத்திய மாநில உறவுகள் சார்ந்த குழுக்கள், ஓகேங்களா? அந்த சர்க்காரியா கமிஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். நல்லா படிங்க, கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.